கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி, அற்புதமான அருள்வாக்கு, அற்புதமான சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்? அற்புதமாக ஒரு கொஸ்டினோடு முடிக்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்ங்கிறாரு. அவர் தரேன்னு சொன்ன பிறகு நம்ம எதுக்கு தேடணும்? தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதுதான் பாபா கேட்குறாரு. எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்? நம்ம எதற்காக தேடுறோன்னே தெரியாமல் சில விஷயத்தை நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? அதனால் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்வோம். நமக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்போம். அவர் நமக்கு பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயலக்ஷ்மி அவர்கள். சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். கணவருக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுதல், வேலையில் மாற்றம் வேண்டும், எனக்கு நல்ல சேலஞ்சிங் ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கேட்குறாரு. அந்த கம்பெனிலேருந்து வெளி கம்பெனிக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறாரு. அதில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க சகோதரி. பாபா எப்படி பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்தார் சகோதரிக்கு, அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து யூகேவை சேர்ந்த டாக்டர் தேவேந்திரன் அவர்கள் பிரமாதமான அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டார். சார், கோபுரம் டிவியோட எபிசோட்ஸ் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இந்த சகோதரர் மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிடைச்சது, என்ன அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, 3வது அற்புதம் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய அக்காவிற்கு கணவனால் மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது. 2 குழந்தைகளோடு சகோதரியை தனியாக விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அவர் அந்த வாழ்வு இருண்டு விடுமா, ஒளியேற்ற யார் வருவார்கள் அப்படின்னு காத்திருக்கும்போது சாய்நாதர் அற்புதமாக வந்தார். அக்காவின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். இந்த அற்புதத்தை எதுக்காக பாபா சொல்ல வைக்கிறார்னா, இன்றைக்கி என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் இந்த பிரச்சனையை எங்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் எங்கள் வாழ்வு இப்படியே இருண்டே போயிடுமா, ஒளியேற்ற யாரும் வரமாட்டார்களான்னு கேட்குறீங்க. ஒளியேற்ற நம் சாய்நாதர் இருக்கிறார், நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். உங்கள் வாழ்விலும் சாய்நாதர் இந்த ஒளியை ஏற்ற ஓடி வருவார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அதுதான் அங்கே பிரமாதமான ஹைலைட். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிரமாதமான அற்புதம், எல்லாரும் பாருங்கள். ஏன்னா இது எல்லோருக்கும் யூஸ் ஆகுது. யாருக்காவது எங்கேயாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, உங்கள் தேவைகளை நான் நிறைவேற்ற காத்திருக்கும் போது, உங்கள் தேவைகளை நிறைவேற்ற நான் இருக்கும்போது எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்ங்கிறார் சாய்நாதர் இல்லையா? இந்த பிரமாதமாக 3 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற மாத அன்னதானம் பற்றிய ஒரு அறிவிப்பு பிரமாதமாக போச்சு. 3 அன்னதானங்களும் அற்புதமாக முடிந்தது. அதுவும் அந்த அமாவாசை பூஜைக்கு இந்த ட்ரிப்பு நிறைய சகோதரிகள் வந்திருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் அடுத்த அமாவாசைக்கு இதை விட கூட்டம் நிறையா வரணும்னு ஆசைப்பட்றேன் நான். எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் உங்கள் கைகளால் கோமாதாக்க பூஜை செய்ய வேண்டும். இந்த மாத அன்னதானம் பற்றிய ஒரு சிறப்பு அறிவிப்பு. குரு பூர்ணிமா அன்று நம்ம ஷீரடியில் தான் அன்னதானம் பண்ண போகிறோம், பிரமாதமாக பண்ண போகிறோம். அதுபோக சென்னையிலையும் பண்ணுவோம் நம்ம. பட் ஷீரடியில் சாய் மகிமாவோடு இணைந்து ஒரு பிரமாதமான அன்னதானம், அது பற்றிய ஒரு சிறிய அறிவிப்பு. 10/7/2025 தான் குரு பூர்ணிமா. ஆனால் சாய் மகிமா 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துகின்றார்கள். 9ஆம் தேதி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் அன்னதானம். அடுத்து 10ஆம் தேதி குரு பூர்ணிமா அன்று அந்த அற்புதமான கண்டோபா மந்திர் முன்னர் ஒரு மகா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க.
11ஆம் தேதி அன்னதானம் இருக்குது, வஸ்திர தானம் இருக்குது, கல்வி உபகரண தானங்கள். சாய் மகிமாவும் கோபுரம் டிவியும் இணைந்து 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்க போகிறாங்க. அதுபோக பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்கள் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற சாய் மகிமா நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம். அறிவிப்பு கேட்டீங்க இல்லையா? பிரமாதமான அறிவிப்பு. ஷீரடியில் 3 நாட்கள் பிரமாதமான திருவிழா கொண்டாட்டம் தான் அது. அன்னதானம், வஸ்திர தானம், கல்வி உபகரண தானம், இந்த மாதிரி ஒரு பிரமாதமான விஷயங்களே நம்ம எல்லாம் செய்ய போகிறோம். நம்ம அடுத்து 15ஆம் தேதி நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான அன்னதானம். ஷீரடியில், திருவண்ணாமலையில், சென்னையில் அற்புதமாக அன்னதானம். அடுத்து 24 இந்த மாதம் அமாவாசை 24ஆம் தேதி வருது. ஒரு முக்கியமான அமாவாசை, ஆடி அமாவாசை. நான் நேரில் இதை பற்றி ஒரு பிரமாதமான அறிவிப்பை கொடுக்குறேன். இதுவரைக்கும் கலந்துக்காதவங்க கூட இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா 3 அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றிலாம் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் 24th அமாவாசை அன்னைக்கு ஞானசாய் பாபா ஆலயத்தில் கோபூஜை இருக்குது, பித்ரு பூஜை இருக்குது, அன்னதானம் இருக்குது, கோமாதாக்களுக்கு தானங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 3 விஷயங்களில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். பங்கேற்று சாய்நாதரின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கு. சாய்நாதரை கொண்டாடுறாங்க சகோதரி. ஆனால் அந்த மந்திரம் அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்ல 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 என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார் சாய்நாதர். நான் பாபாட்ட என்ன கேட்டேனோ அதை அற்புதமாக அள்ளி கொடுத்தார் சாய்நாதர். சத்தியம் அது. நம்முடைய தேவை அதுவாக இருந்தால், நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் சாய்நாதர் அள்ளி கொடுப்பார். சகோதரிக்கு என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரியின் கணவர் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அற்புதமான கம்பெனி, நல்லா டஃப்பான ஜாபில் தான் இருக்கார் அவர். ஆனால் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு சேலஞ்சிங்காக ஒரு ஜாப் இருந்தால் நான் இன்னும் ஷைன் பண்ணுவேனே. எனக்கு ஒரே ரொட்டீனாக இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், வேலை செய்கிறேன், வரேன், இந்த மாதிரி தானே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு நினைவு வருகிறது. அன்று அலுவலகத்தில் போய் உட்காந்து பேசுகிறார். அவங்க ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசுகிறார். சார், எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதும் எனக்கு தெரியும். அது இருந்தாலும் எனக்கு இதை விட டஃப்பாக ஒரு சேலஞ்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஜாப் எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட முடியுமா, நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தானே பண்ணிகிட்ருக்கீங்க, இதுவே டஃப்பான ஜாப்புங்க, உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும், யாரும் செய்ய முடியாது, அதுக்காக தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை ஹெட்டாக போட்டிருக்கோம் நாங்கள். இல்லைங்க, எனக்கு இதை விட டஃப்பாக பிரமாதமாக சேலஞ்சிங்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னை மாற்றி விடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ எந்த ஓப்பனிங்கும் இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அவருக்கு மனதுக்குள்ளே உறுத்தலாகவே இருந்தது. ஒரு பேப்பர் எடுத்தார், பேனை எடுத்தார், ரெசிக்னேஷன் எழுதினார், கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டார். ஆஃபீஸில் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு பயங்கர மன வருத்தம். என்னடா அது சார் திடீர்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சகோதரிகிட்டேன்னு சொல்கிறார், அம்மா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு சேலஞ்சிங்கான ஜாப் வேணுங்கிறதுக்காக வேறு கம்பெனிக்கெலாம் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே சகோதரிக்கு ஒரு நிமிடம் கலக்கமாகி விட்டது. நேர பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க. பாபா, கணவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார், நான் இன்றிலிருந்து ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெஹிமாம் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை. அதுவும் எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் இப்போ இருக்கிற பெங்களூர்லேயே அவங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 2 வாரத்தில் அவருக்கு ஒரு நார்த் இந்தியாவில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அவர் எதிர்பார்த்த மாதிரியே பயங்கர சேலஞ்சிங் ஜாப் அது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நார்த் இந்தியா போகிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே குடும்பம் மொத்தம் அப்செட். சகோதரி ரொம்ப அப்செட்டு. ஏன்னா கணவர் வந்து அங்கே தனியாக போய் என்ன பண்ணுவார், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார். இப்போ இங்கே நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடு பிரச்சனை இல்லை, எந்த ஹோட்டலில் ஒன்று போய் சாப்பிட்றலாம். அங்கெல்லாம் ஹோட்டலில் என்ன கிடைக்குன்னே தெரியாதே, என்ன பண்ண போகிறாரு அப்படின்போது பசங்கள்லாம் வருத்தப்படுறாங்க, அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க, இப்படி எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரி மீண்டும் பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க. பாபா, நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் இப்போ நார்த் இந்தியாவில் வேலை கிடச்சிருச்சு, போகிறேங்கிறாரு. அவர் நார்த் இந்தியா போகக்கூடாது. நீங்கள் மனது வைத்தால் இங்கே பெங்களூர்லேயே வேலை வாங்கி கொடுக்க முடியும், இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் பண்ணுங்கள் பாபா, நான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி
ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமம். அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். இத்தனை வாட்டிலாம் கணக்கே கிடையாதுண்ணா. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணுறதுக்கு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்கே சேருவதற்கு நாட்கள் நெருங்கி கொண்டே வருகிறது. எனக்கு எந்த பயமுமே கிடையாது. நான் சொல்லியிருக்கிறது எங்கள் அப்பாட்ட, சாய்நாதர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். என் கணவர் நார்த் இந்தியா போக மாட்டார். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பாபா மேலே. சாய்நாதர் என்ன செய்தார் பாருங்கள். அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாரு, கிளம்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. ஹையர் அஃபிஷியல்ஸ் கூப்பிட்டு விடுறாங்க. சாரை கூப்பிடுங்கன்றாங்க. நேராக போய் உட்காந்தாரு. சார் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, ஓகே. இருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட் நம்ம கம்பெனியில் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை ஹெட்டாக போடுறோம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க, யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. சார் நம்ம கம்பெனிலேயே அப்படி ஒரு ஜாப் இருக்குன்னா நான் ஏன் சார் வெளியிலலாம் போகிறேன், நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டாரு. அந்த கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல அஃபிஷியலை அவங்க எடுக்க விரும்பவே மாட்டாங்க யாருமே, இல்லைங்களா? சார் நல்ல சின்சியர் ஒர்க்கர், அது விடவே மாட்டாங்க அவங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்தே வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். அம்மா ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு. சகோதரி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. இங்கே வேலையை விட்டு அங்கே போகிறேன்னு சொல்ல போகிறாரா, என்ன சொல்ல போகிறாருன்னு காத்திருந்தா, அம்மா என் கம்பெனிலே எனக்கு ஒரு சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. நான் இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன், நான் நார்த் இந்தியா போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே சகோதரியின் கண்களில் கண்ணீர். ஃபோனை வச்சாங்க, ஓடினாங்க பாபாட்ட. போய் சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் பாபாவுக்கு. பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா, அற்புதமாக முடிச்சு கொடுத்தீங்க பாபா. அந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம். சாய்நாதர் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா. பாருங்கள், அற்புதமாக அவர் கூட சொல்லலை, மனைவி தான் சொன்னாங்க. யாருக்காக யார் வேண்டுமானாலும் சொல்லலான்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லும்போது பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி, பாபாவின் பாதங்களை பிடித்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது, இந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது அதை நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் சாய்நாதர். அதனால் இந்த அற்புதத்தை எதுக்காக சொல்ல வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகள் காத்திருக்கீங்க. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கீங்க, வேறு ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க. நீங்கள் அத்துணை பேரும் செய்ய வேண்டியது இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் 18 முறையாவது எழுதி கொண்டே சொல்லுங்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கை சாய்நாதரால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தேவைகளை சாய்நாதர் அள்ளி கொடுப்பார். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் தேவைகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்ங்கிறார். நீ எங்கேயுமே தேட வேண்டாம், இங்கே சொன்னால் போதும். அப்படி ஒரு அற்புதமான சன்னிதானம் அது. அந்த பாதங்களில் கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும். நியாயமானதாக இருக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிஷன், ஒரே கண்டிஷனாக தான். அது உங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும். அற்புதமாக கொடுப்பார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் யூகேவை சேர்ந்த டாக்டர் தேவேந்திரன் அவர்கள், நான் இங்கே சிதம்பரத்தை சேர்ந்தவன் தான் சார், நான் இப்போ யூகேயில் இருக்கேன், ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னாரு. சூப்பராக இருந்தது. அவர் சொன்னது கோபுரம் டிவியின் எபிசோடெலாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, அப்படி தான் ஆரம்பித்தார். சகோதரி கிருபாவின் பிரமாதமான அற்புதம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. சகோதரி கிருபா அவர்கள் லைசன்ஸுக்காக போகும்போது ஒரு பேப்பர் எடுத்தாங்க. பாபா லைசன்ஸை பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதி பாபாவின் பாதங்களில் வச்சுட்டு தான் போனாங்க. லைசன்ஸ் கிடச்சிதுன்னு நீங்கள் ஒரு அற்புதம் சொன்னீங்க. எங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது. என் மனைவி 2 முறை லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அங்கே டஃப்பாக லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதான். ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், பாஸ் பண்ணணும், அடுத்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஓட்டி காட்டணும் காரை. ஒரு இன்ஸ்பெக்டர் கூட உட்காந்துருப்பாராம். அதில் பாஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பு சார். அது என் மனைவி 2 முறை தோல்வியை தழுவினார்கள். இந்த முறை பாபாட்ட பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க. பாபா முன்னாடி உட்காந்து நாங்கள் எல்லா தேர்ஸ்டேவும் எங்கள் வீட்டில் பிரமாதமாக பூஜை பண்ணுவோம். அன்று டெஸ்ட்டு அன்றைக்கி காலையில் எழுந்து பிரமாதமாக பூஜை பண்ணிவிட்டு என் மனைவி ஒரு பேப்பர் எடுத்து இதை எழுதினாங்க. எழுதி பாபாவின் பாதத்தில் வச்சாங்க. நான் கேட்டேன், என்ன எழுதி வச்சேன் அப்படின்னு. நான் கோபுரம் டிவியில் பார்த்த மாதிரி லைசன்ஸை பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி பாபான்னு எழுதி பாபாவோட பாதத்தில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கார் சார். நான் வச்சுட்டேங்க, எனக்கு நிச்சயமாக லைசன்ஸ் கிடைக்கும், பாபா வாங்கி கொடுப்பார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இல்லையா? அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சு பாபாட்ட பிரமாதமாக ஒர்க் ஆகும்.
என்ன நடந்தது பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரி கிளம்புறதுக்கு முன்னாடி சச்சரிதத்தை எடுத்துக்கிட்டாங்க. கணவர் கேட்டார், எதுக்குமா சச்சரிதம் எடுத்துக்கிறேன்னு? நான் பாபாவையும் கூப்பிட்டு போகிறேங்க டெஸ்ட்டுக்குன்னாங்க. பிரமாதமாக கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயாச்சு, காரில் ஏறி உட்காந்தாச்சு. பேக் உள்ள பாபா இருக்கார், சச்சரிதம் ரூபத்தில் இருக்கார். இப்போ இன்ஸ்பெக்டர் கார் எடுங்கன்னாரு, ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. சகோதரிக்கே நல்லா தெரியுது 2 இடத்துல தவறு பண்ணிட்டாங்க சகோதரி. இந்த காரை விட்டு இறங்கும்போது தெளிவாக தெரியுமா, காரை விட்டு இறங்கும்போது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். கன்க்ராச்சுலேஷன்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சகோதரி இதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. இந்த 2 தப்பு பண்ணதெல்லாம் கேர் பண்ணல. எங்கள் அப்பா இருக்கார் என் கூட, எனக்கு லைசன்ஸை பெற்றுக் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கய்யா. ஃபுல்லாக ஓட்டி முடித்தேன். ஸ்டாப் பண்ணுங்கம்மான்னாரு. ஸ்டாப் பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என் பக்கம் திரும்பி, கன்க்ராச்சுலேஷன்ஸ், கலெக்ட் யுவர் பாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னாரு. என் கண்களில் கண்ணீர் கொட்டுது. எனக்கே நல்லா தெரியுது நான் 2 இடத்துல தவறு செய்திருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பெற்றுக் கொடுத்தார், அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார். நான் அப்பா மீது வைத்த நம்பிக்கையை எனக்கு பிரமாதமாக ஆசீர்வாதமாக கொடுத்தார் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ நம்பிக்கை. சாய்நாதரோட அப்ரோச்சே அதுதான். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், அவரை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். எதற்காக அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நடக்குமா அப்படின்னு கேட்கவே கூடாது பாபாட்ட. என்கிட்ட பேசுகிற சில சகோதரிகள் அண்ணா நடந்தால் உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படிங்கிறீங்க. அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறேன் நான். நடக்கும், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நடக்கும், நடத்தி காட்டுவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் இல்லையா? நமக்கு அருளை வாரி வழங்குவதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்வோம். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எல்லா எபிசோட்லையும் சொல்கிற விஷயம் அதுதான். உங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் நேராக அவர் பாதங்களில் கொடுத்துருங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. அது பிரமாதமாக அப்படி முடித்து கொடுக்க வேண்டியது சாய்நாதருடைய வேலை. அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். பிரார்த்தனைகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சாய்நாதர் சொல்கிறார். அதனால தான் நம்ம ஒரு தேர்ஸ்டேவும் துனி பூஜையின் தரிசனம் கொடுக்குறோம் நம்ம இல்லையா? ஞானசாய் பாபா ஆலயத்திலிருந்து அற்புதமாக துனி பூஜை செய்து வீடியோ பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். நமக்கு பிரமாதமாக ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, அண்ணா அந்த துனி பூஜையின் தரிசனம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகளை அந்த துனி பூஜையில் சமர்ப்பியுங்கள். இப்போவும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. நான் இப்போ பேசி முடித்தோடனே துனி பூஜையின் தரிசனம், அதன் பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம். எங்கள் வாழ்வு இருண்டு விட்டது, இவ்வளோதானா, இருளே இருக்க வேண்டியதானான்னு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு பிரமாதமான விஷயத்தை உணர்த்துகிறார் சாய்நாதர். நான் வருகிறேன், உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். உங்கள் வாழ்வு முடிஞ்சு விடவில்லை. 2 குழந்தைகளோடு இருக்கோம், 3 குழந்தைகளோடு இருக்கோம், 1 குழந்தையோடு இருக்கோம். இப்படிலாம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறீங்க. யாருமே கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்வில் விளக்கேற்ற சாய்நாதர் இருக்கிறார். இது யாரும் நமக்கு தேவையே இல்லை. அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் இந்த எபிசோடில் சொல்லிக் கொடுக்க போகிறார் சாய்நாதர். கவனமாக கேளுங்கள், பிரமாதமாக கேளுங்க. வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி सर्वसाई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम दैर्य आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् अरोह दिडगात्रकार्थं धन धान्य सुखसन्तान सकल सौभाग्यकार्थं देहारोग्यता मनसन्तोष ज्ञानसायनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिद्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः। पादारविन्दतो सदानमध्ये करिष्यामः। ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। अखंड सच्चिदानन्दाय नमः। अखिल जीव वस्तलाय नमः। अखिल वस्तु विस्ताराय नमः। अक्वाराण्यभिवन्दिताय नमः। अखिलादेदानविटाय नमः। अखिल वेद सुप्रियाय नमः। अखिलाण्डस्वरूपे बिण्डे बिण्डे विट्टिताय नमः।
अग्रण्या जनमगावं अगणीय भूमि नमगावं अगणित गुणाद नमगावं अशोकसन्निवृत्ति नमगावं अजिन्द महिम्ने नमहावं असलाय नमगावं अच्युताद नमगाजाहद्रवे नमः अज्ञानदिग्दानं समाज नमहावं अजन्मस्थितिनाशकाय नमगावं अणिमादि विभूषिताय नमहावं अद्युन्यत दुनी ज्वाला माग्वैव निवर्तकाय नमहावं अद्विपण मगाकर्तृ नमः अतिरदवस्ताद नमहावं अतिनम्र स्वाभगाय नमहावं अन्नदान सदारिष्टाद नमगावं अतिदिपुषेदपुके नमहावं अदृश्य लोक संजारिण्ये नमहावं अत्रुटपुरदृष्ट्रे नमहावं अद्वैतानन्दज्ञानाद नमहावं अद्भुतानन्दसिक्तते नमः अधिष्ठानाय नमगावं धर्मेन्द्रज्ञे नमः अधिज्ञाय नमः अधिभूताय नमः अधिदेवताय नमगावं अत्तक्षकाय नमगावं अनन्दाय नमः अनन्दनाम्ने नमगावं अनन्दगुण भूषणाद नमः अनन्दाय विद्याद नमः अनल्कादि मानिदाद नमः अनवरदतमानिसादाद नमः अनाथ परिरक्षकाय नमगावं अनन्य प्रेम समृद्ध गुरुपाद विलान कृते नमः अनादृतजते नमः अनामय भयप्रदाद नमः अनादिमत् परब्रह्मणे नमः अनागत दिवाकराय नमः अनिमेष तीर्थ प्रजाद नमः अनुग्रह मूर्तते नमः अनुवर्तित वेंकुटाद नमः अनेक दिव्य मूर्तये नमः अनेक बुध दर्शनाद नमः अनेक जन्म भावं स्मृति मात्रेण धाराद नमः अनेक जन्म वृद्धान्तं स्मिताधरवदरे नमः अनेक जन्म सम्प्राप्त कर्मबन्ध विदारणाद नमः अनेक जन्म संशक्ति हकीन हरपदे नमः अंतर्भगित सर्वत्र व्याप्ताय लजराजराज नमः अंतर्गते आगादाद नमः अंधकाले विरक्षकाय नमः अंतर्यामिने नमः अंतरात्मने नमः अनोप्रयत्न प्रदाद नमः कर्म सुंदरी नमः कर्म कर्म विचारणाद नमः कर्म बीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूल धामाद नमः कर्म व्याधि विभोगिनी नमः कर्म बंध विनायकाद नमः कबलीपकारिणी नमः कला प्रत्यक्ष देवताद नमः कलियुगवरदाद नमः कलियुगबोधने नमः कल्याणनाम्ने नमः कल्याण गुणपूजनाद नमः कविदास गणदात्रे नमः घट्टनासकर औषधाद नमः सच्चिदानंद सर्व साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थना समर्पयामि प्रियंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवारद्विवन्दना मृत्योर्मुक्षीय ममृतादे धनं धान्यं शुभपुत्रलाभं सर्वसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु श्रेणी प्रवासिनं करुणामूर्ति सर्वं सर्वरोग दोष व्याधि निवारणं ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु राजाय प्रदेक दागिनेः मम वजम्बैः श्रवणाद गुरुमहे समेघा मम कामकामाजमक्यं कामेश्वरोगैः श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाद महाराजाद नमः ओं श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् साईनाथ गुरुवे नमः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வாழ்வு அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா, எங்களுக்கு ஆதரவே கிடையாதா, யாருமே கிடையாதான்னு கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா பிரமாதமாக ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார் சாய்நாதர். அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறார். ஒரு பிரமாதமான ரூட்டு காட்டுறார், அதை பிடிச்சிக்குங்க. உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற சாய்நாதர் ஓடி வருவார். இந்த சகோதரிக்கு ஓடி வந்தார், உங்களுக்கும் ஓடி வருவார். அதுதான் அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இந்த அற்புதம். இந்த அற்புதத்தை நமக்கு சொன்னது தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்களுடைய அக்கா. நான் ஒரு இதுக்காக நான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அவரோட பேர் லக்ஷ்மின்னு வச்சுக்கிறேன். அந்த லக்ஷ்மின்ற சகோதரியின் வாழ்வில் நடந்த ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த சகோதரி திருமணம் முடிந்தது, நல்ல லைஃப் போச்சு, 2 குழந்தைங்க பிறந்தது. மிகப்பெரிய புயல் வீசியது வாழ்வில். அப்படி தான் சொன்னாங்க அந்த தென் தமிழகத்தை சேர்ந்த சகோதரி. அக்காவின் வாழ்வில் மிகப்பெரிய புயல். கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அவர்களுக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைத்தது. நான் கோபுரம் டிவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். அடுத்த நிமிடம் நான் ஃபோன் பண்ணது கோபுரம் டிவிக்கு தான். அண்ணா, நான் என்ன பண்ணுறது, எங்கள் அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்வு இருளாகிவிட்டது. நீங்கள் சொன்ன விஷயம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க சொல்ல உங்கள் அக்காவை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வச்சிங்க. அக்கா ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க படிக்க அவர்கள் வாழ்வில் விளக்கேற்ற சாய்நாதர் வருவார்னு சொன்னீங்க. அற்புதமாக வந்து விளக்கேற்றி வைத்தார்னா அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன்.
அப்புறம் இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மறுமணமாக இருக்கே, இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் ஏற்றுப்பாங்களா, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று கனவில் அப்படின்னு சொல்லி சகோதரி என்கிட்ட சொன்ன அன்றைக்கி முந்தின நாள் கனவில் ஒரு பாபா ஆலயத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு எனக்கு முன்னாடி இந்த சகோதரி உட்காந்துருக்காங்களா, இந்த அற்புதத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களா கனவில். அப்போ எனக்கு தெளிவாயிடுச்சு, பாபா இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்கிறான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அற்புதமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியோட அக்கா லக்ஷ்மி அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது. கணவர் கிளம்பி போயிட்டார். 2 குழந்தைங்களோடு அப்படி அனாதையாக நிற்கிறாங்க. பிறந்த வீட்டுக்கு தான் ஆதரவு தேடி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல லைஃப்பில். அப்போ தான் நமக்கு ஃபோன் பண்ணோடனே நம்ம சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க சொன்னோம். அக்கா ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃபேமிலியில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச விஷயம், திருமண தகவல் மையத்தில் பதிவோம். யாராவது நல்ல மனம் கொண்ட ஒரு மணமகன் வந்து பெண்ணை மணமுடித்து செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண தகவல் மையத்தில் போடுறாங்க. அப்போது ஒரு நபர் திருமணம் செய்வதற்கு முன் வருகிறார். ஜாதகத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. ஃபேமிலி தான் வந்தாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஜோதிடர் இந்த ஜாதகம் பொய், அத்தனையும் பொய், இந்த பையனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இது எதுக்காக அவர் சொன்னாருங்கிறது அந்த ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. பொய்ன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அந்த ஜாதகத்தை அப்படியே மறந்துட்டாங்க. இப்போ ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் அதே மணமகன் வருகிறார். எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நல்லா பாதுகாப்பேன், நல்லா நான் அவங்கள வச்சுக்கிறேன், நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா மொத்த குடும்பம் அகெயின்ஸ்ட். ஏன்னா அந்த ஜோதிடர் சொன்னது இவங்க காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவர் பொய் 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 இதே தான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல, யாருக்குமே பிடிக்கல இந்த ஃபேமிலியில். அப்போ அக்கா வந்து பாபாட்ட தான் பேசுகிறாங்க. பாபா இந்த மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சோம், இப்போ மீண்டும் வந்திருக்கார், நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னா பாபா அற்புதமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அந்த மணமகன் நல்ல மணமகன், திருமணம் செய்து கொள்ளுங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான மெசேஜை கொடுக்குறார். இவங்களுக்கு என்னென்னா, திருப்பி இந்த பேச்சை கொண்டு போய் நம்ம வீட்டில் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிறாங்க, ஒரு பக்கம் கல்யாணம் வேண்டாங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பையன் வேண்டாம், வேறு பையன் பார்ப்போம், அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு அந்த பையன் மேலே ஒரு சாப்கார் வந்துருச்சு. மீண்டும் பாபாட்ட தான் போய் கேட்குறாங்க, பாபா எனக்கு நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கா, இந்த பையன்தான் என்னுடைய கணவரா, அது நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொன்னால், அன்று கனவில் சாய்நாதர் அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அந்த சகோதரிக்கு. பாபாவின் ஆலயத்திற்கு அந்த பொண்ணு கேட்டு வந்தார்லையே, அந்த பையனும் சகோதரியின் அக்காவும் அப்படி தம்பதி சமேதராக பாபாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த கனவு முடிஞ்ச உடனே சகோதரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பாபா 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு வாட்டி மெசேஜ் மூலம் கன்ஃபார்ம் பண்ணார், இப்போ எனக்கு கனவின் மூலம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் தான் என் கணவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வந்துட்டாங்க சகோதரி லக்ஷ்மி அவர்கள். இப்போ ஃபேமிலியில் ஒவ்வொருத்தராக அந்த சம்மதம் தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. ஆனாலும் அந்த ஃபேமிலியில் முக்கியமான நபர் இதை ஒத்துக்கவே இல்லை. எனக்கு அந்த பையனை பிடிக்கல, வேண்டாம், எனக்கு என் மகான் சம்மதம் கொடுக்கணும். அவர் ஒரு மகானை பின்பற்றிட்டு வர்றார். அந்த மகான் சொன்னால் மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படின்றாரு. இப்போ சகோதரி மீண்டும் பாபாட்ட போனாங்க. பாபா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, ஆனால் எங்கள் முக்கியமான நபர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்த அந்த நபர் நேராக வந்து நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்க? என்ன, நேற்று என் கனவில் என் மகான் வந்தார், இந்த பையன் நல்ல பையன், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உண்மையிலேயே தங்கமான பையனாக அவர். அற்புதமாக திருமணம் முடிஞ்சதுன்னா, இப்போ ராமநவமி அன்றைக்கி அந்த ராமர் சீதா திருமணத்தன்று அற்புதமாக அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்கன்னா அற்புதமாக இருக்கிறார்கள். ஸ்தவன மஞ்சரி படித்தால் பாபா அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வருவார், நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வாய்க்கு நாங்கள் சக்கரை தான் போடணும்னு சொல்லி இந்த சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. இதை சொல்ல வைத்தது சாய்நாதர். அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை படிக்க 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 நம் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எடுத்துக்கொள்ளுங்கள். 48 நாள் படிக்கிறேன், இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கேன் பாபா, எனக்கு நல்லது பண்ணி கொடுங்க பாபான்னு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் சாய்நாதர். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்முடைய கோபுரம் டிவியில் அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ
எல்லாரும் அழகாக உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. அட்ரஸ் அனுப்பும்போது பேரோடு அனுப்புங்க. பேர் இல்லாமல் அனுப்புகிறீங்க, அது தப்பு. அது பேர் இல்லாமல் அட்ரஸ் அனுப்பவே கூடாது. அதே மாதிரி ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாம் அனுப்பணும். அற்புதமாக உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. உங்கள் வீடு தேடி இந்த அருள் பரிசு வந்து சேரும். இது வீட்டில் இருந்தாலே ஐஸ்வர்யம். இருந்தாலேன்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, படிக்கணும், தினமும் படிக்கணும். அப்படி படிக்க முடியாத அன்றைக்கி நம்ம சேனல்லே ஆடியோ இருக்குது, கேளுங்க. என் வாய்ஸில் ஆடியோ இருக்குது, அழகாக கேளுங்க, அற்புதமாக கேளுங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க கேட்குறதுக்கு டைமே இல்லைங்கிறீங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதெல்லாம் அந்த சாக்கெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன மிஞ்சி போனால் 40 நிமிஷம் ஆகுமா? அது கூட நமக்கு டைம் இல்லாமல் இருக்கும். நம்ம அவ்வளோ பிஸியாக நம்ம அதெல்லாம் கிடையாது. ஒரு 40 நிமிடம் ஒதுக்குங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரிக்காக. படித்தா 20 மினிட்ஸில் படிச்சிடலாம். நான் ஸ்லோவாக படிச்சிருப்பேன் ரெக்கார்டிங்கில். எதுக்காகனா நீங்கள் என் கூட படிக்கணுன்றதுக்காக படிச்சிருப்பேன். ஸ்தவன மஞ்சரியை விடவே விடாதீங்க லைஃப்பில். ஒரு மாபெரும் பொக்கிஷம், நமக்கு அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் தாசகனு மகாராஜ் அருளியது. சாய்நாதர் ஆசீர்வதித்து ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதை மறக்கவே கூடாது. நம்ம எந்நேரம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நம்ம சின்னதாக போட்டிருக்கோம், அதுக்காக தான் பாக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கணும்ன்ட்டு இல்லையா. இது வரைக்கும் 18,000 புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல ஆயிரங்கள் நம்ம கடந்து போகணும். நம்ம அதுக்கு சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர். பிரமாதமான 3 அற்புதங்கள். அருளாசிகளும் என்ன அருளாசி இல்லைங்களா? உங்கள் தேவைகளை கொடுப்பதற்கு நான் இருக்கும்போது எதை தேடுகிறீர்கள், எதற்காக தேடுகிறீர்கள்ங்கிறார் சாய்நாதர் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி பிரமாதமாக அற்புதங்களை கொடுத்தார். சகோதரி ஜெயலட்சுமியின் கணவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. சகோதரிக்கும் பிரமாதமான ஆசீர்வாதம். கணவர் விட்டு பிரியாமல் அங்கே இருப்பார் இல்லையா, ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். அடுத்து டாக்டர் தேவேந்திரன் அவருடைய மனைவிக்கு லைசன்ஸ் வேணும். அந்த கோபுரம் டிவியில் பார்த்து அதே மாதிரி பின்பற்றினார்கள். சாய்நாதர் பெற்றுக் கொடுத்தார். அதாவது நம்பிக்கையோடு எது செய்தாலும் சாய்நாதர் பெற்றுக் கொடுப்பார். அடுத்து இந்த சகோதரியின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார் சாய்நாதர். இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்ப வேண்டும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகின்ற விஷயம், அவரை நம்புங்கள், ஒரு பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சாய்நாதர் அருள்மழையை பொழிந்து கொண்டே இருப்பார். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் இருளில் இருக்கும் சகோதரிகளுக்கு ஒளியேற்ற ஓடி வாருங்கள் பாபா. அதற்காகத்தான். எந்த சகோதரியும் இருளில் தத்தளிக்கக்கூடாது. அவர்கள் வாழ்வில் விளக்கேற்ற சாய்நாதர் ஓடி வருவார். அதற்காக தான் பிரார்த்தனை பண்ண போகிறோம். தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.